நாளும் கோளும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் முருகபெருமான் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே பிளே தமிழ்ல உங்க வாழ்க்கையில எப்படி உங்க வாழ்க்கையில பெரிய உயர்ந்த இடத்துக்கு போகணும்னா இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சியை கண்டிப்பா பாருங்க. பொன் பொருள் நகை செவிப்பு அந்தஸ்து கௌரவம் ஒழுக்கம் எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய காலமாக இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி பயிற்சி ஆகுது. எதனால் வரைக்கும் ஜூன் மாசம் 26ஆம் தேதி வரை குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகி பலமா உட்காந்துருக்காருங்க. ஏன்னா இவர் வக்ரமான காலம் நவம்பர் மாசம் கரெக்டா 11ஆம் தேதி 4 மாசம் 121 நாள் வக்ரத்துல இருந்தார். இப்ப வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். இது மிகப்பெரிய ஒரு ஜாக்பட் யோகமா மாறும். ஆல்ரெடி சனி பகவானும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு, குரு பகவானும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். ஏன்னா வருஷத்துல 4 மாசம் குரு வக்ரத்துல தான் இருப்பார். குருனா ஒண்ணும் கிடையாதுங்க, நம்முடைய ஒழுக்கம் கண்ணியம் கட்டுப்பாடு பணம் பொருள் நகை எல்லாமே குரு தான். நம்ம ஜாதகத்தில் உள்ள தோஷத்தை நீக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் தான். அதனால இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம வாழ்க்கையில பிறந்திருந்து கஷ்டப்படுறோம் பாருங்க, அதுக்கான தீர்வை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் தான். அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மையை கொடுக்க போறாரு பிளே தமிழ்ல பாத்துக்கோங்க. ஏன்னா இப்ப அவர் வக்ர நிவர்த்தி ஆகி பலமா பாக்குற இடமெல்லாம் பொன் பொருள் நகையா கொடுத்துருவார். அப்ப இந்த 12 ராசிக்கும் இந்த குரு பகவான் என்னென்ன யோகத்தை கொடுக்க போறார் கடைசி மட்டும் வீடியோ பார்த்துக்குங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு குரு என்ன கோடி விதமான யோகத்தை கொடுக்க போறார் இந்த வீடியோக்குள்ள இருக்கு. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மீன ராசி என்பர்களே, பொதுவாக மீன ராசி காலபுருஷனுடைய 12வது ராசி தான் இந்த மீன ராசி. எப்படி மீன ராசியில பிறந்துட்டா பயங்கரமான திறமையான குணம், புத்திசாலி குணம், அறிவான குணம், யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பண்ணணும், எந்த காரியத்தை எப்படி பேசி சாதிக்கணும் பயங்கரமாக திங்க் பண்ணுவாங்க மீன ராசிக்கிறாங்க. ஏன்னா இந்த ராசிக்கு குருங்க அதிபதி. அப்போ எப்போதுமே நம்ம சொந்த காலம் நிற்கணுங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் இவங்க பாருங்க வெளிநாடு வெளியூர் பல பிஸ்னஸ் பண்ணுவா இருப்பாங்க மிதுன ராசியில் பிறந்துட்டாங்க. நிறைய பேர் பிறந்த ஊரை விட்டு பிறந்த இடத்த விட்டு தள்ளி இருப்பாங்க. நிறைய பேர் எடுத்து பாருங்க மீன ராசியில் பிறந்தாரு. யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும், எந்த காரியத்தை எப்படி பேசி சாதிக்கணும் சொல்லி பயங்கரமாக ஒரு திங்க் பண்ணக்கூடிய குணம் மீனராசியில் அதிகமாக இருக்கும். எல்லா கலைகளையும் விரும்புவாங்க. ஏன்னா இங்கே சுக்கிரன் உச்சம். அனைத்து விதமான கலைகளையும் ஃபர்ஸ்ட் ராசி மீன ராசி. நிறைய ஒரு விஷயத்தில் பயங்கரமாக திங்க் பண்ணக்கூடிய குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும். அப்படிப்பட்ட மீனராசி என்பதற்கு வரக்கூடிய குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பேச்சு 121 நாளுக்கு பிறகு, அதாவது 4 மாதம் உங்களை குரு பகவான் வக்ரமாக இருந்தார். வக்ரனா ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ நம்ம நேராக போகிறோம், நேராக போனால் கரெக்டாக பார்த்து போயிடுவோம். ரிவர்ஸில் போனால் கரெக்டாக போக முடியுமா? இதுதான் வக்ரமான காலம். வருஷத்தில் எப்படி பார்த்தாலும் 4 மாதம் குரு வக்ரம் ஆயிடுவார். அது சில பேருக்கு யோகத்தையும் கொடுக்கும், ஒரு சில பேருக்கு பலவீனத்தை கொடுக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒன்றும் இல்லை, இந்த 3 நட்சத்திரம் பிறந்திருப்பீங்களா? புரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரமா? ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் விதியில் எப்படிப்பட்ட தோஷத்தை நீக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் தான். அதனால தான் ஒரு பலவழி சொல்லுவாங்க, குரு பார்த்தால் கோடி நன்மையை கொடுக்குங்கிறாங்க. அப்போ உங்கள் ஜாதக தசாபதி என்னென்னு பார்த்துட்டு மூவ் பண்ணி அடிங்க, கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ஜெயிப்பீங்க, ஜெயிக்கக்கூடிய யோகம் வரும். ஒரு மனிதனுக்கு பொன் பொருள் நகை சேமிப்பு ஒழுக்கம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எல்லாமே குரு தான். எல்லாருமே உங்கள் சுயஜாதை செக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றி இப்போ கிடைக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல குரு இருக்கார். எப்படி உங்களுக்கு குரு எத்தனாம் வீட்டு அதிபதி தெரியுமா? உங்கள் ராசிக்கு அவர் தான் அதிபதி. 10ஆம் வீட்டு அதிபதி. புகழ் அந்தஸ்து கௌரவம் தொழில் உத்தியோகம் எல்லாமே குரு தான். அப்படிப்பட்ட அதிபதி இப்போ வக்ர நிவர்த்தியாகி எங்கெல்லாம் பார்க்குறாரோ அந்த இடம்லாம் வளர்த்து விட்டுருவார். குருக்கிட்ட ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலம் அதிகம். நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ என்ன சொல்லுவாங்க எல்லாருமே, ஜென்ம சனி 7.5 சனி போகுது. தயவு செய்து சொல்கிறேன், 7.5 சனி யாருக்காக இருந்தாலும் சரி இனிமேல் பாதிக்காது. குருவுடைய வீட்டில் தான் சனி உட்காந்துருக்காரு. வீடு கொடுத்தவர் பலமாயிட்டார். ஒன்றும் இல்லை, ஒரு வீட்டுக்கு போகிறோம், வீட்டில் அவங்க முடியாமல் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ உங்களை கஷ்டப்படுறோம், நம்மளும் ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகும்ல. இப்போ இவர் பலமாயிட்டார். நான் எது வந்தாலும் தாங்கக்கூடிய சக்தி, வாங்க வீட்டுக்கு வாங்க, இதை சாப்பிடுங்க அதை சாப்பிட சொல்கிறோம்ல, அது மாதிரி தான் குரு பலமாயிட்டார். இப்போ எதுவுமே 7.5 சனி நிறைய பேருக்கு பாதிக்காது. சனி பகவான் ஒரு சில பேருக்கு லக்கணத்தில் கெட்டு போயிருந்தால் தான் பாதிக்கும், இல்லைனா இங்கே பாதிப்பே வராது. இப்போ 7 சனி ஜென்ம சனி பாதிக்காது.
இருந்தாலும் நீங்கள் ஜாதகத்தில் பார்த்துக்கணும் குருவும் சனியும் எப்படி இருக்கணும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நல்ல ஒரு யோகம் வரும். ஏன்னா அவர் கெட்ட இடத்தெல்லாம் பார்த்து சரி பண்ண போகிறார். இப்போ ஏன்னா புனர்பூச நட்சத்திரம் குரு சுயசாரத்தில் தான் வக்ர நிவர்த்தி ஆகுது. இப்போ 8ஆம் இடத்தை பார்க்குறாருன்னா நிறைய பேருக்கு பாருங்கள் ஒன்றும் இல்லை, குரு பலம் இழந்திருந்தால் என்னமா பண்ணியிருப்பார். செலவுகள் நிறையா இருக்கும். வருமானத்தை விட நீங்கள் செலவுகள் நிறைய. அந்த நவம்பர் மாதம் 11ஆம் தேதி பாருங்கள், கரெக்டாக 4 மாதம் எடுத்துக்கோங்க. 120 நாள் கண்டிப்பாக செலவு வந்துச்சா மட்டும் நீங்கள் கேட்டு பாருங்கள், ஆமான்னு சொல்லுவாங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கு செலவு வந்திருக்கும், பூர்வீக சொத்துல பிரச்சனை வந்திருக்கும், வீடு கட்ட முடியாது, ஒரு இடத்த விற்க முடியாது, இதெல்லாம் நடந்திருக்கும். எப்படி இடம் பூமியில் ஒரு கேஸோ பிரச்சனை ஏதோ ஒரு வழக்கு உங்கள் மேலே போட்டிருப்பாங்க. கேட்டு பாருங்கள், ஆமாம்பாங்க. தொழில் உத்தியம் சரியாக இருந்திருக்காது. தொழிலில் எவ்வளோ காசு பணத்தை உள்ளே போட்டாலும் போட்டுக்கிட்டே இழுத்துக்கிட்டே இருக்கும், அது லாபத்தை பார்க்க முடியாது. நல்ல வேலை கிடைச்சிருக்காது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு கம்பெனி நல்லா அப்ளை பண்ணி போகிறீங்க, அந்த வேலை கிடைக்குமானா தாமதமாக இருக்கும். என்ன எனக்கு முன்னாடி உள்ளவங்க ப்ரமோஷன் ஆகிட்டேன், என்னால் வாங்க முடியல, அந்த மனக்குழப்பம் தள்ளி இருக்கும். நீங்கள் கேட்டு பாருங்கள். கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு, நிறைய செலவுகள் நிறைய பார்த்தது யாருன்னா மீனம். ஒரு நிம்மதி இல்லாத தன்மைக்கு ஒரு குழப்பத்துக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. என்ன காரணம் தெரியுமா? நம்மளுக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மீன ராசிக்காரங்க. வருமானமோ பொருளாதாரமோ தொழிலையோ நிறைய தடங்களை சந்திச்சுக்கிறாங்க மீன ராசிக்காரங்க தான். இப்போ எல்லாமே டோட்டலாகவே என் படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மைக்கு தள்ளப்பட்டாங்க. உடம்பு ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவு நிறைய பண்ணது இந்த மீன ராசிக்காரங்க. இனிமேல் குரு பகவான் பலம் ஆகிட்டார். நீங்கள் எதையும் பற்றியும் கவலையே படக்கூடாது. கண்டிப்பாக எந்த கர்மாவையும் நினச்சி கவலைப்படாதீங்க. கர்மாவை தூக்கி எறிங்க. ஏன்னா அந்த கலியுகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கர்மாவை பார்த்துருப்போம். அதை கண்டு ஃபீல் பண்ணாமல் இனிமேல் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க. கண்டிப்பாக என்னால் ஜெயிக்க முடியுங்கிற எனக்கு தன்னம்பிக்கை என்கிட்ட வந்துருச்சு. இனிமேல் நான் கரெக்டாக மூவ் பண்ணி போகிறேன். கண்டிப்பாக மூவ் பண்ணிப்பாங்க. கண்டிப்பாக உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயமாக வரும். ஏன்னா புதனோட வீட்டில் குரு இருக்கார். நீங்கள் அறிவை மட்டும் யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. நல்ல ஒரு மாற்றம் வரும். எல்லாருமே கொஞ்சம் அதை செக் பண்ணிட்டு மூவ் பண்ணுங்கள். மீனராசியை பொறுத்தவரை கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயமாக அமையும். மாறாதுங்க. கெட்ட தூக்கி வீசிடுங்க. இப்போ முதல் படம் என்ன சொல்லுது தெரியுமா? வெளிநாடு போகணுமா, வெளியூரில் வேலை மாறணுமா? கண்டிப்பாக மாறுவீங்க. நல்ல வேலை, சூப்பரான வேலை, யோகமான வேலை உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள். இப்போ எதிர்பார்க்காத அளவுக்கு வேலை வச்சதில் பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவாங்க. ஏன்னா 12ஆம் இடத்தை அவர் பார்க்குறாரு. இப்போ வேறு கண்டி விட்டு கண்டி மாறுறது, வெளிநாடு வெளியூரில் வேலை உள்ள சரி பண்ணுறது, அடுத்து பார்த்தா இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை சரியாகிறது, எல்லாமே வெளிநாடு வெளியூர்களுக்கு பிறந்தவங்களுக்கு எல்லாத்துமே செம்மையாக யோகம் வேலை செய்யுது. ஒன்றும் இல்லை, இப்போ வீடா, இடமா, பூமியா, வண்டியா, வாகனமாக, வெளிநாடா, வெளியூர்லாம் இங்கே எல்லாத்துக்குமே சரி. இப்போ நல்ல யோகம் இந்த குருபான் வக்ர நிவர்த்தியானதுனால குரு நல்லா இருந்தால் இப்போ கண்டிப்பாக இந்த யோகம் வேலை செஞ்சே ஆகும். யாருமே மாற்ற முடியாது. பார்த்துக்கணும். அப்பா சொத்து, அம்மா சொத்து, ஒரு வழக்கில் ஜெயிக்கணும், அந்த இடத்த விற்கணும், அந்த பூமி விற்கணும், இது மாதிரிலாம் எனக்கு காசு வரணும். இப்போ வரும் உங்களுக்கு. நீங்கள் கவலைப்பட வேணாம். அதுக்கப்புறம் உங்களை தேடி வரும். விற்காத இடம் கூட விற்று போகும். இடம் பூமி மூலமாக யோகம் வரும். கணவனை ஒற்றுமை சூப்பராக இருக்கும். திருமணத்தில் உள்ள தடங்கள் நீங்கிரும். கணவனுக்குள்ள நல்ல சந்தோஷமாக ஒழுக்கமாக வாழக்கூடிய யோகம் கண்டிப்பாக வேலை செய்யும். ஏன்னா குருடைய வீட்டில் சனிபவன் உட்காந்து இப்போ குரு வக்ர நிவர்த்தியால் சனிபவன் 7ஆம் இடத்தை பார்க்கலாம். காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே அமைச்சு கொடுத்துருவார். கடன் இருக்காது, பகை இருக்காது. எந்த பேங்க் போய் நீங்கள் லோன் கடன் லோன் உடனே கொடுப்பாங்க. இப்போ மறுப்பே சொல்ல மாட்டாங்க. உடம்பு ஆரோக்கியத்தில் நல்லா ஹெல்த்தை சூப்பராக கொடுப்பா. சகோதர சகோதரி உறவு, தாய்மாமர் உறவு நல்லா இருக்கும். வெளிநாட்டில் வெளியூரில் சாதிப்பீங்க. விசா பிரச்சனை சரியாகும். சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபர் ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தொழில் பண்ணுங்க, சூப்பராக. ஏன்னா 4ஆம் இடத்துல 10ஆம் இடத்தை பார்க்குற கண்டிப்பாக தொழிலை தூண்டி விட்டுருவார். மாற்றவே முடியாது. கண்டிப்பாக தொழில் பண்ணக்கூடிய எண்ணம் மனசில் ஓடும். ஏறசனியாக இருந்தாலும் இப்போ நான் சொந்த காலம் நிற்கணுமே, தொழில் பண்ணணுமே, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, இதில் இவ்வளோ பணத்தை போட்டனே, அதை எடுக்க முடியுமா எடுக்க முடியாது, சரி இந்த குழப்பத்துக்கு போவீங்க. கண்டிப்பாக தொழில் பண்ணி பாருங்கள். செம்ம யோகம் இப்போ கண்டிப்பாக வேலை செய்யும். கலைத்துறை சூப்பராக இருக்கும். ஆசிரியர் தொழில், பேங்கில் வேலை பார்க்குறவங்க, நெருப்பு சார்ந்த வேலை, இரும்பு சார்ந்த வேலை, செம்ம யோகம் இருக்கும். ஐடிஐ ஃபீல்டு, பேங்கில் வேலை பார்க்குறவங்க எல்லாமே மீனராசியில் இருப்பீங்க. இனிமேல் தான் உங்களுக்கு நல்ல யோகமே வருது. பார்த்துக்கோங்க. உடம்பு ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படாங்க. எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. தந்தை தாயோட உடம்பு ஆரோக்கியம், உங்களுடைய உடம்பு ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. நட்சத்திரம் பார்ப்போமா? இதில் முதல் நட்சத்திரம், அதாவது இந்த மெயினாக இதையும் தாண்டி சொல்லிட்டேன். அரசாங்க வேலைக்கு எத்தனை பேர் முயற்சி பண்ணாலும் சரி, அரசு மூலம் நிறைய வெற்றிகள் வருது பாருங்க. அரசியல், அரசாங்கம் ரெண்டுமே சூப்பராக மீனராசியை பொறுத்தவரை பார்த்துக்கோங்க. இப்போ நட்சத்திரம் பார்த்தா ஒரு முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாதி நட்சத்திரம் எதுவுமே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போகும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. புரட்டாதி நட்சத்திரம் எது வந்தாலும் பயப்படாமல் இறங்கி அடிங்க. இனிமேல் உங்களுக்கு கெட்டதே நடக்காது. நிறைய நல்ல விஷயம் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஏன்னா குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். இப்போ எல்லாருமே ஜாதகத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக மூவ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம். கலைத்துறை, படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம் எல்லாமே சூப்பராக இருக்கும். அடுத்து இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் பண்ணுவாங்க. 24 மணி நேரம் உழைக்க சொன்னால் உழைக்க ரெடி. உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் நல்லா இருக்கும். இப்போ லாபம், பொருளாதாரம், வருமானம், வேலை, தொழில், கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட், ஷேர் மார்க்கெட் எல்லாமே சூப்பராக இருக்கும். யார் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நல்ல ஒரு திறமையான அனுகூலம் கண்டிப்பாக வேலை செய்யும். இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக தேடி வருது. இப்போ வீடு, இடமோ, பூமியை, வண்டியை, வாகனமாக வாங்குவீங்க. ஒரு சுப செலவு சுபகாரியம் கண்டிப்பாக தேடி வரும். ஏன்னா நீங்கள் இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. 7 வருஷத்துல இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் ரொம்ப கஷ்டம், தடை தாமதம் நிறைய பார்த்துட்டீங்க. இனிமேல் பார்க்க மாட்டீங்க.
நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு. அடுத்து ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம், பயங்கரமான அறிவான குணம், திறமையான குணம் ஒரு நிறைய இருக்கும். இனிமேல் எது வந்தாலும் பயப்படாதீங்க. இது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாத்துக்கும் சொல்கிறேன், நல்ல ஒரு யோகம் தேடி வருதுங்க. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட், ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய போகிறீங்க. நல்லா பார்த்துக்குங்க. கொஞ்சம் நண்பர்கள், கூட்டாளி, பழக்கம், ஜாமீன் போடுற இதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்து கொஞ்சம் பார்த்து பழகுங்க. மற்றபடி எல்லாமே யோகம் தேடி வரும். வரக்கூடிய குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பேச்சு மீன ராசியை பொறுத்தவரை எல்லா தடைகளையுமே உடைத்து வெற்றி பெறும் ராசியாகவே அமைகிறது.